அவுரங்கசீப் அவர்களுடைய சமாதியை அகற்ற தேவேந்திர பட்னாவிஸ், அதாவது மகாராஷ்டிராவினுடைய முதல்வர் ஆதரவு தெரிவிச்சிருக்கார். அது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள், இந்து அமைப்புகள், பல்வேறு அமைப்புகள் ரொம்பவுமே ஆழமா வலியுறுத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே, உத்தவ் தாக்கரே தலைமையிலான இரு பிரிவிலான சிவசேனா கட்சிகளும் கூட அந்த ஒரு சமாதியை அகற்றதுக்கு ஆதரவு தான் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல விஸ்வ ஹிந்து பரிஷத்துடைய மாநில செயலாளர் கிஷோர் சவான், பஜ்ரங் தள் அமைப்பினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மகாஜன், இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை அவுரங்கசீப் அவர்களுடைய சமாதி அகற்றப்படவில்லை அப்படின்னா இத நிச்சயமா பாபர் மசூதியை இடிச்ச அதே முறையில இடிக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையாவே அவங்க இத தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க. அதே போல ராஜ் தாக்கரே தலைமையிலான MNS கட்சி கூட இதற்கு ஆதரவு தான் தெரிவிச்சிருக்கு. இந்த நிலையில தான் இந்த ஒரு சமாதியை விரைவில் அகற்றணும் அப்படிங்கிற பிரச்சனை ரொம்ப தீவிரமா தொடர ஆரம்பிச்சதை தொடர்ந்து நேற்றைய தினம் நாக்பூர்ல கூடின ஒரு 200-250 போராட்டக்காரர்கள், இந்துத்துவாவை சேர்ந்த போராட்டக்காரர்கள், அதாவது வலதுசாரி போராட்டக்காரர்கள் இந்த ஒரு சமாதியை அகற்றணும் அப்படின்னு தொடர்ந்து கோஷங்களை முன்வைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு போராட்டத்துல இஸ்லாமியர்களுடைய புனித நூலான குரான் எரிக்கப்பட்டதா ஒரு வதந்தி பரவ ஆரம்பிக்குது. இதனை தொடர்ந்து மாலை நேரத்துல திடீர்னு ஒரு 100-200 பேர் மீண்டும் அங்க குவியறாங்க. ஒரு பதற்றமான சூழல் நிலவ ஆரம்பிக்குது. இளைஞர்கள் நிறைய பேர் உள்ள பூந்து வாகனங்களை தீக்கிரையாக்குறாங்க, சேதப்படுத்துறாங்க. சிறிது நேரத்திலேயே நிலைமை கட்டுக்கடங்காம போகுது. கலவரம் ரொம்ப பெருசா மாறுது. இதனை தொடர்ந்து காவலர்கள் குவிக்கப்பட்டு இந்த கலவரத்தை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான பணிகள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க.